இந்துத்துவ சக்திகள் உள்ளே நுழைய பணிந்து சமஸ்கிருதத்தை பின்னணியாக கொண்டு அவர்கள் இங்கே RSS கூட்டம் எப்படியாவது மீனாட்சி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்று விளங்குகின்ற மதுரை மாநகரிலே நுழைந்து விடலாம் என்று கருதுகிறார்கள். அது ஒரு காலம் நடக்காது. அவர்கள் எண்ணம் பலிக்காது. திமுக கழகத்தை நாங்கள் இப்படி வீழ்த்துவோம் அப்படி வீழ்த்துவோம் என்று பத்திரிகைகளிலே ஒவ்வொரு கட்சியும் ஒரு அறிக்கை விடுகிறது. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலைவுலகத்திலிருந்து வந்தவரும் சொல்லுகிறார், அவர் தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகளிலே அவர் தலையிட்டார். தமிழகத்தினுடைய உயிரான பிரச்சனைகளில் எதையாவது எடுத்து அதற்காக முழுமையாக போராடி அதற்காக போராட்டங்களை நடத்தி நாள்க வராமல் குரல் கொடுத்து அப்படி ஏதாவது சேவை செய்திருக்கிறாரா? கிடையாது. வெள்ளித்திரையிலே ஜொலித்திருக்கிறார், கலைத்துறையிலே விழுகிறார். நான் தனிப்பட்ட முறையில் அவரை நான் மதிக்கிறேன். அவர் ஒரு 15-18 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலே நான் புறப்படுவதற்காக காத்திருப்போர் வரிசையிலே நாற்காலியிலே உட்கார்ந்திருந்த போது அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த அந்த கலைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஆரம்பித்த அந்த சகோதரர் என்னை பார்த்த மாத்திரத்தில் இடத்திலே மரியாதை செய்து வழங்கும் அந்த பண்பாடு எல்லாம் நான் நேரடியாக அறிந்திருக்கிறேன். ஆனால் அரசியலில் ஒவ்வொருவரும் சொல்லுகிற கருத்து திமுக கழகத்தை அணியை எப்படி வீழ்த்த வேண்டும், அது நடக்காது, வலிக்காது. அவர்கள் யார் யாரோடு கூட்டி சேர்ந்தார்கள், யார் யாரையோ துணைக்கு அழைத்து வந்தார்கள், ஒரு காலம் நடக்காது.